இன்று நடைபெற்ற சண்டிலிப்ப பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மானிப்பாய் தமிழ்ச்சாளருக்கும் அர்ச்சுனா எம்பிக்கும் இடையே கருத்து மோதல். இதை செய்யாத பட்சத்துல நாங்கள் தான் கேள்வியில போட்டு அவமானப்படுத்தி பார்லிமெண்ட்ல கலைச்சு இந்த வேலையில செய்ய பண்ணணும். அதான் நான் நாளைக்கு மீன்பிடி அமைச்சர் முழுக்க போய் அவங்கள தான் குத்துவார போட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீயே அர்ச்சுனாட்ட போட்டி என்று உங்களுக்கு தான் போட்டு அடிப்பானுங்க. அதாலதான் பேசாம இருக்கிற நாங்க செய்யட்டும் செய்யலாண்டா தாங்க செய்யறோம் பரவாயில்ல இல்லை. எனக்கு அடுத்த மைண்டருக்கு முன்னால ஏறி இவங்க இப்படி செய்யறாங்கன்னா அடுத்த நாளே செய்வாங்கல்றா. அடுத்த முறை இன்னொரு மைண்ட் மீட்டிங் முன்னால ஏறி எங்களுக்கு வடக்கு மாநிலம் இப்படி செய்யறாங்க அடுத்த நாமல் வந்தா செய்வாரா பாஞ்சரிச்சு செய்வினோம். அந்த நிலைமையில நான் இருக்கிறேன். எனக்கு பொலிட்டிக்ஸ் சரியாண்டு இல்ல வாயால வட சுடாமல் இருந்தால் அது வேற பிரச்சனை. டிஎஸ் உங்கள்ட்ட இப்ப நான் கேட்டு நான் அந்த ரெண்டு இது சும்மா பேத்தனமா காயக்கூடாது பிரே சபையா இது என்னண்டா அப்ப எனக்கு தாரதுக்கு பவுன் ரெடி அந்த காசு என்ன அலோகேட் பண்ணாம தான் கிடக்குது. சாவச்சேரிக்கு அலோகேட் பண்ணா ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு கடற்கரை அமைச்சு எடுக்குமான்னு சொன்னா குடுக்கலாம்டா நான் தருவேன். அது குடுக்கலான்னு சொல்லினோம். அல்லது டிஎஸ் நேர கல்லறை கொண்டே குடுக்கலாம் காசை நேரடியா 6வது நேரடியா டிஎஸ் நேர மேற்பார்வையில செய்வாரான்னு நான் தருவேன். கல்லறை எல்லாம் காசு கொடுக்கலாது. நாங்க ஒரு சொசைட்டி ரீதியாகவும் மக்கள் ரீதியாகவும் சபையில நான் கோரிக்கை வைக்கிறோம். நீங்க கோரிக்கை தீர்மானம் ஆடுமோ மக்களுக்கு இந்த வேலை செய்யணும்ன்ற தீர்மானத்தை கொண்டு ஒரு குடும்பம் 800 குடும்பம் வாழ்றோம் 1500 தொழிலாளி தொழில் செய்யறோம். இந்த மீட்டிங் தீர்மானத்தை அமைதி செய்யணும். 19ஆம் தேதி சரி கௌரவ தலைவர் அவர்களே உங்களோட ஷெட்யூல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கல்லறைக்கு அலோகேட் பண்ணாம இருக்கா? 19ஆம் தேதி நீங்க டிசி கல்லறை வாங்கோ அங்க இருக்கா? கேள்வி என்ற கேள்வி பதில சொல்லுங்க இருக்கா? அப்படி இல்ல தானே அப்ப இது எந்த ஆசைடா நீ 19ஆம் தேதி சரிதானே? கள்ளர் காடர் எங்கட பிரதேசத்தை திரும்பவும் சனங்கல்லால் அடிக்கும். கவனமாக எந்த வார்த்தையில பயன்படுத்துமோ இந்த விஷயத்தையும் கௌரவமா கதையுங்க. அவ்வளவுதான் எங்களால் சொல்லிக்கிறேன். திருப்ப திருப்ப கல்லறி வாங்கிட்டு போகலாம். சபைக்கு சபையில சுடுது. தமிழர் பகுதியில் டிக்டாக் மோதல், சமூக ஊடகத்தில் பரவிய காணொளி, சிறுவர்கள் அடாவடி, அதிரடியாக கைது செய்த போலீசார். ஏறாவூர் சதாம் ஹுசேன் பள்ளிவாசல் அருகே கடந்த ஜூன் 1ஆம் தேதி இடம்பெற்ற கொடூர தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ தினத்தில் மிதிவண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் ஷக்கட் கிராமம் பகுதியில் உள்ள தனிமையான காணியொன்றிற்கு பலவந்தமாக அழைத்து செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிக்டாக் சமூக ஊடகத்தில் வெளியிடப்பட்ட காணொலி ஒன்றை மையமாக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் இடம்பெற்ற வேளையில் இங்கு இருந்த சிலர் தாக்குதல் காட்சிகளை காணொலியாக பதிவு செய்து பின்னர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் ஏறாவூர் மற்றும் மட்டக்களப்பு வைத்தியசாலைகளில் 3 நாட்கள் சிகிச்சை பெற்றுள்ளார். சம்பவம் தொடர்பாக காணொலி சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இளைஞரின் தாயார் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் உத்தியோகபூர்வ முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். இதையடுத்து உடனடியாக நடவடிக்கையில் இறங்கிய ஏறாவூர் போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் காணொலி ஆதாரங்களை ஆய்வு செய்து சந்தேக நபர்களை அடையாளம் காணும் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அதன்படி ஏறாவூர் மீராக்கணி வீதியை சேர்ந்த 16 வயதுடைய முதல் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு 2026 ஜூன் 16ஆம் தேதி ஏறாவூர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றும் ஒரு சந்தேக நபரும் ஏறாவூர் மிச்சி நகர் பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் 2026ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். செம்மணி மனித புதைகுழியின் இன்றைய அகழ்வின் போது மேலும் 6 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட நீதி அமைச்சரின் தலைமையிலான விசேட குழு செம்மணி பகுதிக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நேரில் விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நீதி அமைச்சர் வெள்ளிக்கிழமை வருவதற்காகவும் OMB கமிஷனர்ஸ் வருவதற்கான நகர்த்த பத்திரம் இன்று OMB சட்ட அலுவலரால் சட்டத்தரணியால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான அனுமதியின் பிற்பகல் தாக்கல் செய்யப்பட்டபடியால் அவர்களுக்கான இந்த ஆண்டு 1,20,000க்கும் மேற்பட்டோர் அரசு சேவையில் சேர்க்கப்பட உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். என்னை கைது செய்ய வேண்டாம், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவசர மனு. உதிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நல்ல பிள்ளைகளாக வளர்த்தெடுத்திருக்கின்றார். அதனால் அந்த தாய்க்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் முதலில். அதே போன்று இவர் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த தாய் பட்ட வேதனையை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலேயே ஒரு தாய் தன்னுடைய மகன், அன்பாக வளர்க்கப்பட்ட மகன் கைது செய்யப்பட்ட பிறகு இவ்வாறான காலங்களில் அவர் என்ன செய்வதென்று அறியாது போகும் இடமெல்லாம் போய் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு வக்கீலை சந்தித்து அவர் அந்த சட்டத்தரணி ஊடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டார். அவர்கள் இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இதன் மூலமாக தாங்களுடைய அரசியல் இருப்பை, அரசியல் வளர்ச்சியை, இதன் மூலமாக தாங்களுடைய அரசியல் செய்கின்ற ஒரு கேடுகட்ட அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு சுத்துமாத்த அரசியலையே எடுத்து பழக்கப்பட்டு இருக்கின்ற நபராக அந்த சுத்துமாத்த அரசியல் ஊடாக தாங்களுடைய இருப்பை அல்லது தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு மோசமான செயல்பாடுகளை முன்னெடுத்து இருக்கின்றார். எதேவாறான போதிலும் கூட இந்த சங்கீத் சரண் எடுத்துக்கொண்டால் அவர் ரெப் பாடகர், நல்ல திறமையான பாடகர். அதே போன்று தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய எழுச்சி பாடல்களை பாடியிருக்கின்றார். உண்மை, அதை அவரும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நான் கூட எப்பொழுதும் கூட சொல்லுகின்றேன், நீங்கள் எழுச்சி பாடல்களை பாடுவதை நிறுத்த வேண்டாம். இந்த நாட்டில் எங்களுடைய பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டம் என்பது எங்களுடைய வறுமை கூடிய மாவட்டங்களில் ஒன்று. கூடுதலாக காணாமல் போனவர்கள் இருக்கின்ற மாவட்டம், கூடுதலாக இன்றைக்கு தாய் தந்தையரை இழந்த பிள்ளைகள் இருக்கின்ற மாவட்டம். அதனால் அவர்களுக்காக பாடுங்கள், அவர்களுடைய குரலாக பாடுங்கள். அங்கு இருக்கின்ற விஷயமாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கூடுதலாக பார் இருக்கின்ற மாவட்டம், கூடுதலாக பார் வியாபாரிகள் இருக்கின்ற மாவட்டம். நாங்கள் கடந்த காலங்களில் அந்த தேர்தலுக்காக அந்த பிரதேசங்களுக்கு செல்கின்ற பொழுது உறுப்பினர் அவர்களே அங்கு இருக்கின்ற மக்கள் கேட்டுக்கொண்டார்கள், ஐயா முடியுமாக இருந்தால் எங்களுக்கு இருக்கின்ற இந்த கசிப்புக்காரன், கஞ்சாக்காரன், இந்த பார்களையாவது குறைத்து தாருங்கள் என்று கேட்டார். கூடுதலாக பாதிக்கப்படுகின்றார். அதனால் அந்த சங்கீசனிடம் நான் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல, அன்று இந்த போதை பிடியில், மதுபானத்தின் பிடியில் சிக்கி இருக்கின்ற எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை மீட்பதற்காக பாடுங்கள். அதே போன்று அங்கு இருக்கின்ற காணாமல் போனவர்கள் பரிதவிக்கின்றார்கள், அவர்களுக்காக குரல் கொடுங்கள், பாடுங்கள், பரவாயில்லை. அதே நேரத்தில் அவ்வாறான ஆரோக்கியமான பாடல்களை நோக்கி உங்களுடைய பயணம் தொடர்க்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று இவ்வாறான கைதிகளின் பிறகு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது. உங்களுக்கு உலகமே தெரியும், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளில் இருக்கின்ற மக்களும் கூட என்னோடு கூட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள், அவரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று. அதனால் நான் சொல்லுகின்றேன், வேறு எதுவுமல்ல, அபகரான் நபர்கள் இன்றைக்கு உங்களை வேறு வழியில், தவறான வழியில் பயன்படுத்தலாம். அந்த தவறான வழிக்கு செல்லாது நல் வழியில் செல்கின்ற நல்ல பிள்ளையாக நாட்டினுடைய நலனை கருதி, எங்களுடைய மக்களுடைய நலனை கருதி உங்களுடைய குரலை ஒலிக்க செய்யுங்கள் என்று மிக அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன்.